ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நைட்டு நான் இட்லியும் கத்திரிக்காய் கடையிலும் தான் வச்சுருந்தேன். ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கத்திரிக்காய் கடையில் வந்து ஒரே பாட்டு தான் ஈஸியாக ஒரு 5-6 விசில் அடித்து இறக்கி கடைஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த வேலை தான் பண்ணியிருந்தேன். பாப்பா பிறந்ததுலேருந்து முதையா வந்து அணுக்குட்டி இன்றைக்கி தான் இட்லி ஊற்றியிருக்காங்க. அந்த இட்லியை சாப்பிடும்போது, அம்மா நான் ஊற்றின இட்லி சூப்பராக இருக்கே, குட்டி குட்டியாக இருக்குமா, நீங்கள் ஊற்றினா பெருசாக இருக்கும், இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே பெருமையாக இருந்தது, தன்னோட பிள்ளை வந்து இட்லி ஊற்றிருக்காங்கன்ட்டு. ஆனால் அவர் சொல்லுவார், கிச்சனில் என் பிள்ளையெல்லாம் விடவே விடாத, வேலை வாங்காத, போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, அவங்க போகிற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டோம், நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னுபாங்க. ஆனால் வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன சின்ன வேலை எல்லாமே இப்போயே சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது படிக்க போகும்போதோ இல்லை நம்ம எங்கேயாவது விடும்போதோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. எப்பயுமே நம்ம இவங்க கூடயே இருக்க மாட்டோம்ல. அதனால இவ்வளோதாங்க நம்மளோட நைட்டு ரொட்டீன். அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்க போயாச்சு. ஏன்னா காலையில் வெள்ளன எந்திரிக்கணும். காலையில் ஸ்கூலுக்கு பாப்பாங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்து விட்டேன்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மகாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.